தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 93வது அதிகாரமாக உள்ள கல் உண்ணாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்டுள்ள 922வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். கல் உண்ணாமை என்பதற்கு மதுவினை அருந்தாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 922வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார். உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவர் மது அருந்துதலை தவிர்க்க வேண்டும். சான்றோரால் ஒருவர் போற்றப்பட வேண்டாம் என கருதினால் மதுவினை தாராளமாக அருந்தலாம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. இன்னும் பொருள், ஒருவர் மது அருந்துதலை தவிர்க்க வேண்டும். சான்றோரால் ஒருவர் போற்றப்பட வேண்டியது இல்லை என்று கருதினால் அவர் தாராளமாக மதுவினை அருந்தலாம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் மது அருந்தாமல் வள்ளுவரின் வாக்கினை மெய்யாக்குவோம். நன்றி, வணக்கம்.